நண்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். இந்துக்கள் வணங்க வேண்டிய இன்னொரு தெய்வம் நீங்கள்தானா என்ற என்னுடைய கேள்வியோடு, எனக்கு அந்த தகுதி இருக்கின்றதா, அந்த தகுதி இருக்குமாயின் அதை எவ்வாறு நான் வளர்த்து கொள்வது, அந்த தகுதி எனக்கு இல்லை என்றால் நான் எவ்வாறு அதை பெருக்கிக் கொள்வது போன்ற பல்வேறு கேள்விகள் உங்கள் மனதிலே வந்திருக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். இந்து மதத்தை பொறுத்தவரையில் அதிகமான கடவுள்களை நாம் வணங்கி வருகின்றோம். பெரும் தெய்வம் என்றும் சிறு தெய்வம் என்றும் எல்லை காவலர்க்கென்றும் நம்முடைய தொழிலுக்கு சம்பந்தப்பட்ட தொழில்கள் என்றும் நாம் பல தெய்வங்களை வழிபட்டு வருகின்றோம். ஆனால் இந்த தெய்வங்களை வழிபட்டு முக்தி அடைவதற்கான வழிகளை காட்டியவர்களுள் மிகவும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஆவார். அவரை தொடர்ந்து அவரிடம் பயின்ற சீடராகிய சுவாமி விவேகானந்தர், அதன் பிறகு ரமண ரிஷி போன்றவர்கள் இந்த இந்து மதத்தின் காட்டப்பட்டிருக்கின்ற மார்க்கத்தின் மூலமாக எவ்வாறு இறைவனை நாம் அடையலாம், அதே நேரத்தில் நாம் எவ்வாறு இறைத்தன்மையை அடையலாம் போன்ற விவரங்களை சொல்லியிருக்கின்றார்கள். விசேடமாக தியானத்தின் மூலமாக அடையலாம் என்று சொல்லுகின்றார்கள். அந்த தியானம் எவ்வாறு செய்வது என்பதற்கான பல்வேறு காணொளிகள் இந்த ஊடகங்களிலே வந்திருக்கின்றது. அதே நேரத்தில் பிரபஞ்சத்தை நாம் அறிந்து கொள்வதன் மூலமாக இறைவனை அறியலாம் என்று சொல்லுகின்றார்கள். அதுபோலவே இந்த உலகை நாம் புரிந்து கொண்டால், உலகத்தில் நடக்கின்ற அனைத்து காரியங்களையும் நாம் சரியாக புரிந்து கொண்டோமானால் அவை அனைத்துக்கும் காரணம் இறைவன் என்ற ஒரு நிலைமை வந்துவிடும். அதே நேரத்தில் அந்த இறைத்தன்மையை நம்மால் அடைய முடியுமா என்று ஒரு கேள்வி எழுப்பப்படுகின்றது. ஆனால் இந்து மதம் என்ன சொல்லுகின்றது? உண்மையில் அந்த இறைவனுடைய நெஞ்சிலே இடத்தை பிடிக்கக்கூடிய வகையில் நாம் மனிதர்களாக பிறந்தாலும், இறைவனுடைய மனதிலே நமக்கு இடத்தை பிடித்து கொள்ளக்கூடிய வகையிலே இந்த பூமியில் வாழ்வோமாயின், அவர்கள் எந்த ஜாதியாக இருந்தாலும், எந்த இனமாக இருந்தாலும், எந்த மதமாக இருந்தாலும், எந்த வர்க்கத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், அவர்தான் நாம் வணங்க வேண்டிய கடவுள் என்று சொல்லுகின்றது. எனவே இதை விளக்குவதற்கு மாணிக்கவாசக பெருமான் ஒரு பாடலை எழுதுகின்றார். அதுதான்: சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து தரணியொடு வாழ்நாளை தருவரேனும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போமல்லோம் மாதேவர் கேகாந்தர் அல்லராகில் அங்கமெலாம் குறைந்தழுகு தொழுநோயராய் ஆவுரித்து தின்றுழலும் புலையரேனும் கங்கைவார் சடைகரந்தார்க்கு அன்பராகில் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரே. இந்த பாடலிலே என்ன சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால், இறைவனுடைய மனதில் இடத்தை பிடிக்கக்கூடியவர் உண்மையிலேயே பசுவின் இறைச்சியை உண்ணக்கூடிய புலையராக இந்த சமூகம் இனங்கண்டிருந்தாலும் அவர்தான் நாம் வணங்கக்கூடிய கடவுள் என்று சொல்லுகின்றார். இதை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதுதான் நமக்கு புரியாத புதிராக இருக்கின்றது. ஏற்றுக்கொள்ளாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இந்து மதம் இறைவனை நமக்கு எப்படி காட்டியிருக்கின்றது என்பதையும், அதேபோல் அந்த இறைத்தன்மையை நாம் எவ்வாறு அடைவது என்பதையும் மிகவும் தெளிவாக பல இடங்களில் நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே எதிர்காலத்தில் நாமும் அவர்கள் காட்டியிருக்கின்ற வழியில் நடந்து எங்களை நாம் செல்வர்களாக ஆக்கிக்கொள்வ, இறைவனுடைய அன்பாளர்களாக ஆக்கிக்கொள்வதென்றால் அதற்கு இன்னும் ஒரு உதாரணம் சொல்லுகின்றார்கள். சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து என்பது, இந்த பதுமம் என்று சொல்லுவதற்கு ஒன்றுக்கு பின்னால் 14 சைவர் போட வேண்டும். சங்கம் என்பதற்கு ஒன்றுக்கு பின்னால் 15 சைவர்கள் போட வேண்டும் என்றும், பதுமம் என்றது 100 ட்ரில்லியன் என்றும் சொல்லுகின்றார்கள். இந்தளவு செல்வத்தை படைத்தவர்கள் கூட இறைவனிடத்திலே அன்பு செலுத்தாமல் இறைவனுடைய மனதில் இடம் பிடிக்க முடியாது போனால் அவர்கள் புகழும் செல்வமும் மங்கி போய்விடும் என்று இந்த பாடலே சொல்லப்படுகின்றது. எனவே உண்மையாக நாம் மனிதர்களாக பிறந்தவர்கள் கங்கைவார் சடைகரந்தார்க்கு நாம் அன்பராக வேண்டுமானால் அவர் விரும்பும்படி நடந்து அவருடைய அன்பை பெற்று நாமும் இறைத்தன்மை அடைவோம் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை.
எனவே இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கூறி, மற்றுமொரு சிறப்பான இதே போன்ற காணொளியோடு உங்களை சந்திப்பேன் என்று கூறி, நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.